அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவ்ரி கிச்சன். என்னதான் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நமக்கு நம்ம இருக்க ஏரியாவில் சில முக்கியமான இன்க்ரீடியண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை வச்சு எந்த மாதிரியான பேக்கரி இன்க்ரீடியன்ட்ஸ் செய்யலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட்டை எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாருங்கள் இதே மாதிரி ஒரு 6 முடி, அதாவது 3 தேங்காயை எடுத்துக்கிறேன். 3 தேங்காயை உடச்சி அதில் இருக்க ஒயிட் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. இது தேங்காயை பொறுத்த மட்டும் இளம் காயும் இல்லாமல் ரொம்ப முத்தின காயும் இல்லாமல் நடுத்தரமாக காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். நீங்களும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடுத்தரமான ஓரளவுக்கு மெச்சூரான காயை எடுத்துக்கோங்க. 3 தேங்காயை உடச்சி ஒயிட் போர்ஷனை மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் சன்ட்ரைங் பண்ண போகிறதா இருந்தால் இந்த ட்ரே அப்படியே ஒரு கிளாத்தை போட்டு கவர் பண்ணி சன்ட்ரைங் வச்சுருங்க. கண்டிப்பாக அப்பப்போ கிளறி விடணும். 2 days ஆகுங்க இது சன்ட்ரைங்கில் ரெடி ஆகிறதுக்கு. பட் நான் இன்றைக்கி ஓடிஜியில் இதை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். இதே மாதிரி ஓடிஜியில் செட் பண்ணிவிட்டு லோ டெம்பரேச்சர் லாங் டைம் கான்செப்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 50 செட் பண்ணிக்கிறேன். கண்டிஷன் நமக்கு டாப் அண்ட் பாட்டம் டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆகணும். அது செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக டைமிங் 40 minutes வச்சுக்கிறேங்க. ஸோ 40 minutes நம்ம லோ டெம்பரேச்சர் வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக இடையில இந்த தேங்காயை கிளறி விடலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக ட்ரை ஆகும் கோகோனட். இப்போ பாருங்கள் 40 minutes ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் டேர்ம் தேங்காய் ஓரளவுக்கு ட்ரை இருக்கும் இல்லையா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் 80 அப்படி இல்லைன்னா 100 டெம்பரேச்சர் வச்சுட்டு அகைன் ஒரு 40 minutes வச்சுக்கிறேன் நான். ஸோ எனக்கு டோட்டலாக லோ டெம்பரேச்சர் லாங் டைம் கான்செப்டில் 2 hours ஆகிடுச்சுங்க. ஸோ 2 hoursல அப்பப்போ இடையில தேங்காய் கிளறி விட்டேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காயை நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு 5 seconds போதுங்க அடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த ட்ரை கோகோனட்டை மஃபின்ஸ் பண்ணலாம், கேக் பண்ணலாம், ஸ்வீட், அது மட்டும் இல்லாமல் சட்னி பவுட்ரு கூட இந்த தேங்காய் யூஸ் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பேக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபர்தராக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.